السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم وعليكم السلام السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الله تعالى عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அனைத்து புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கூடிய ஏகிரோனாகி அல்லாஹ் அவர்களுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றி அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபாவு தாபியன்கள், இமாம்கள், நடிகர்கள், குறிப்பாக இந்த மாலை நேர வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தி சமாதானமும் என்ற நிலவட்டமாக. நபித்துயர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான ஒரு மாபெரும் கிருபையினால மீண்டும் இந்த கல்வி வகுப்புல சந்திப்பதற்கு அல்லாஹ் தமக்கான ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரத்தினுடைய இன்றைய பாடமாக இருக்கிறது அஹ்காமுல் ஜகாத். அஹ்காமுல் ஜகாத், ஜகாத் தொடர்பான சட்டங்கள், அது பற்றியான ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லாம் நம் மீது கடமையாக்கிய சில விஷயங்கள் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று, அது நமக்கு மட்டுமே பயனுள்ளதாக இல்லாமல் அது பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய சில கடமைகளையும் இஸ்லாம் நமக்கு நம் மீது கடமையாக்கி இருக்கிறது என்பதை பற்றி நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். பொதுவாக நாம் இஸ்லாம் 5 தூண்களின் மூலமாக நிறுவப்பட்டிருக்கு என்பது எல்லாருக்குமே அறிந்த ஒரு விஷயம். அதுல ஒன்று, அவனை சுத்தப்படுத்திக் கொள்வதாகவும் அவனுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் அவனுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் ஏற்படுத்துவதற்காகவும், இன்னொன்று, அதன் மூலமாக மற்றவருடைய வாழ்க்கையும் அது பயனுள்ளதாக அமையும் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள் நிறுவப்பட்டிருக்கு என்பதை நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜகாத், ஜகாத்தை பற்றியான பாடத்தை நம்ம நினைச்சிருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஜகாத்தை பற்றி அனைவரும் நாம் நினைச்சிருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஜகாத் என்றால் என்ன? அது அல்லாஹ் தஆலா அதை எதற்காக வேண்டி கடமையாக்கி இருக்கிறான்? அது எப்போது கடமையாக்கப்படுகிறது? எதை கொண்டு கடமையாக்கப்படுகிறது? அது யாரின் மீது கடமையாக்கப்படுகிறது? அது யாருக்கு கொடுக்க வேண்டுங்கிற பற்றியான பாடத்தையும் செய்திகளை நம்ம நினைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லீம் கற்று வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவல நிலை என்று சொன்னா, ஜகாத்தை பற்றி தெரியாத மக்களாகவும், ஜகாத் எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எதெல்லாம் ஜகாத்தாக இருக்கிறது என்பதை பற்றியான செய்திகள் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு தெரியாம இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இந்த சமூகம் ஆஹ் ஆஹ் வறுமை கோட்டு கீழே ஏழைகளாகவும், இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாத நிலைகளாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த ஜக்காத்தை முறையாக சரியான அடிப்படையில் அதை செயல்படுத்திய அந்த நபிசுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள், நபிசுவாஸ் அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த மக்கள், சஹாபாக்கள், அவர்களெல்லாம் இந்த ஜக்காத்தை முறையாக பேணி வந்ததுனாலதான் அந்த சமூகத்தை உயர்ந்து நிறுத்துறாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவர்களை தெரியாத எந்த ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ இருக்க மாட்டாங்க. அவருடைய காலத்தில் இந்த ஜக்காத்தை முறைப்படியாக அதை முறைப்படி பேணி அதை யாரிடம் வாங்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை செயல்படுத்தியனால உமருடைய காலத்துல ஜக்காத்தை பெறக்கூடியவர்களாக ஜக்காத் வாங்கக்கூடிய மக்கள் இல்லாத மக்களாக மாறிய செய்திகள் எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஜக்காத்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் கொடுக்கிற நேரத்துல அதை பெறுவதற்கு ஆளே இல்லாம
மக்கள் ஆயினாங்க. அந்த அளவுக்கு ஜக்காத்து அந்த மக்களிடத்துல முறைப்படி பேணப்பட்டுச்சு. ஆனா இன்றைக்கு அந்த ஜக்காத் நம் சமூகத்திற்கு மத்தியில சரியாக அது முறைப்படியாக அது பேணப்படாதனாலதான் இன்னைக்கு நம் சமூகத்துல வறுமையும் ஏழைகளும் அதிகமாக்கி கொண்டே போயிட்டு இருக்கிறாங்க. அல்ல ஜக்காத்தின் மூலமாக என்ன நாடுகிறான்னு சொன்னா மனிதர்கள்ல இல்லப்பாங்களேன், ஜக்காத்தின் மூலமா அல்லாஹ் நாடுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, கீழே இருக்கக்கூடிய மக்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவது. அவர்களை மேல்நிலை கொண்டு வந்தது மட்டுமல்லாம, அவர்களையும் செல்வந்தர்களாக்கி, அவர்கள் மூலமாக அவர்களுக்கு கீழ் உள்ள மக்களை மேல கொண்டு வரதுதான் ஜக்காத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ இது முறைப்படியை பேணாதனால காரணம் என்ன? அதை பற்றி செய்திகளும், அதை பற்றியான விளக்கங்கள் நம்ம மக்கள்ட்ட இல்ல. ஜக்காத்த எப்படி அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அதனுடைய அந்த மக்சத் நோக்கம் என்ன என்பதை பற்றியான மக்கள்கிட்ட தெளிவு இல்லாதனாலதான் அதை முறைப்படி இன்னைக்கு பேணாத மக்களை இன்னைக்கு மக்கள் நினைச்சிருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். ஜக்காத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு வகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு நீண்ட ஒரு சப்ஜெக்ட், பெரிய ஒரு சப்ஜெக்ட். இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்க இருக்கிறோம். முதலாவது ஜக்காத் குறித்த ஒரு முன்னுரை. ஜக்காத்துடைய அறிமுகம். ஜக்காத்தினுடைய முதலாவது பாடமாக இருக்கிறது ஜக்காத்து ஒரு அறிமுகம் என்ற அடிப்படையில முதலாவது என்ன அப்படி சொன்னா, ஜக்காத் என்பது அதனுடைய சொல் ரீதியான அர்த்தம் அப்படி சொன்னா, பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்ன அப்படி சொன்னா, அது ஒரு வளர்ச்சி, அதிகரித்தல் என்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் ஜக்காத். மார்க்கத்துல ஜக்காத் அப்படிங்கிறதுக்கு சொல் ரீதியான அர்த்தம் என்று சொன்னா, ஜக்கா அப்படின்னா தூய்மைப்படுத்துறது. மார்க்கத்துல இதனுடைய அளவு என்ன? இதனுடைய விளக்கம் என்ன அப்படி சொன்னா, மார்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவை அடைந்த செல்வத்தில் பிரத்யேக நிபந்தனைகளுடன் குறிப்பிட்ட நபர்களுக்கு கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய உரிமைக்கு ஜக்காத் என்று சொல்வார்கள். அதாவது மார்க்கத்தில் குறிப்பிட்ட அளவை அடைந்த செல்வத்தில் பிரத்யேக நிபந்தனைகளுடன் குறிப்பிட்ட நபர்களுக்கு கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய உரிமைக்கு ஜக்காத் நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. அப்போ மார்க்கத்தில் குறிப்பிட்ட அளவை அடைந்த செல்வத்தில் பிரத்யேக நிபந்தனைகளுடன் குறிப்பிட்ட நபர்களுக்கு கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய உரிமைக்கு ஜக்காத் என்று சொல்வார்கள். அப்ப பொருளாதாரத்தை சுருக்கமா சொல்வதாக இருந்தா, ஆஹ் செல்வத்தில், பொருட்களில், அதே மாதிரி விளைச்சல்களில், தானியங்களில், கனிவர்க்கங்களில் அந்த குறிப்பிட்ட அளவை அடைங்கிற நேரத்துல அதை ஏழை எளிய மக்களுக்கு அதை என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் ஜக்காத் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக செல்வத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? தூய்மைப்படுத்த முடியும், சுத்தப்படுத்த முடியும். எப்படி மனிதன் தன்னுடைய ஆன்மாவை தொழுகை, நோன்பு இது போன்ற இபாதத்துகள் மூலமாக தன்னை எப்படி மனிதன் சுத்தப்படுத்திக் கொள்கிறானோ, தன்னுடைய ஆன்மாவை எப்படி சுத்தப்படுத்திக் கொள்கிறானோ, அதுபோல தன் சம்பாதித்த செல்வம், தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள், தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், இதையெல்லாம் எப்போது ஒருவன் சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? ஜக்காத்தின் மூலமா என்ன செய்ய முடியும்? சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படி ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக அது அதிகரிக்கும்.
அல்லாஹ் தஆலா ஒரு சுன்னா ஒண்ணு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன சுன்னா அப்படி சொன்னா, நாம் கொடுக்கிற பொழுது நமக்கு அல்லாஹ் தருவான். நம்ம கொடுக்காம நம்ம மூடி வச்சுக்கிட்டோம்னா அல்லாஹ் தரமாட்டான். அப்ப நம்ம என்ன நம்ம நம்மட்ட இருந்து வெளியில போனாதான் மேல இருக்கிறவன் நமக்கு என்ன செய்வான்? தருவான். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னால ஒரு சுன்னா. அப்ப ஜக்காத் அதே மாரிதான். அது நம்மட்ட இருந்து நமக்கு கடமையாயிருச்சு இவ்வளோ அளவு நம்மட்ட இருக்குன்னா, அந்த அளவ தாண்டிட்டு அப்படி சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஏழை எளிய மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? குடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அப்ப இந்த ஜக்காத்தினுடைய அந்த அறிமுகம் இதுதான். ஜக்காத் என்பது தன்னுடைய சொத்தினுடைய அந்த அளவு அடைகிற நேரத்துல ஏழை எளிய மக்களுக்கு அத கட்டாயம் குடுக்கிறது தான் ஜக்காத். இதன் மூலமாக மனிதன் தன்னுடைய சொத்தை என்ன செய்ய முடியும்? பொருட்களையும், ஆபரணங்களை என்ன செய்ய முடியும்? கனிகளையும், வளங்களை என்ன செய்ய முடியும்? சுத்தப்படுத்திக் கொள்ள முடியுங்கிறது தான் இதனுடைய முன்னுரையாக இருக்கிறது. அதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு பொறுப்புணர்வும், அன்பும், இணக்கம் ஏற்பட இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஜக்காத்து கொடுப்பதனால மக்களுக்கு மத்தியில ஒரு அன்பு என்ன செய்யும்? ஏற்படும். ஒரு இணக்கம் என்ன செய்யும்? ஏற்படும். இது முஸ்லிம்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு கடமை. இத செய்கிற நேரத்துல நமக்கு மத்தியில ஒரு இணக்கம் என்ன செய்யும்? ஏற்படும். சரி. முதலாவது 2வது என்ன அப்படி சொன்னா, ஜக்காத்தின் சட்டமும், அதனுடைய ஆதாரமும். ஜக்காத்தினுடைய சட்டமும், அதனுடைய ஆதாரமும். ஜக்காத்தினுடைய சட்டம், அதனுடைய ஆதாரம் என்ன அப்படி சொன்னா, ஜக்காத் என்பது இஸ்லாமிய கடமைகள் 5 தூண்கள்ல ஒரு தூணாக இருக்கக்கூடியது அந்த ஜக்காத். ஜக்காத் வந்து சொல் ரீதியான அர்த்தம்னா சுத்தப்படுத்துதல், வளர்ச்சி, அதிகரித்தல் என்பதான பொருள் அது. ஓகேவா? அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல அவங்க டவுட் கேட்டிருந்தாங்க மெசேஜ்ல அதனால. ஓகேவா? சரி. ஜக்காத்தினுடைய சட்டமும், அதனுடைய ஆதாரமும். ஜக்காத் என்பது இஸ்லாமிய கடமைகளில் 5 கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கிறது தான் ஜக்காத். அதிலும் குறிப்பா சொல்வதாக இருந்தா, தொழுகைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு கடமை ஜக்காத் என்பது குர்ஆன் மூலமாகவே அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனம். வக்கீம் ஸலா வஆத்து ஸக்கா. தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத் என்ன செய்யுங்க? கொடுத்து வாருங்கள். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, தொழுகையை கடைபிடியுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். அப்ப இங்க தொழுகையும், ஜக்காத்தையும் அல்லாஹ் பிரித்து பார்க்காமல் தொழுகைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கடமை ஜக்காத். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க. ஜக்காத்த வலியுறுத்தி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல பேசுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்த ஒரு அத்தியாயத்துல பாருங்களேன். 9வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனம். அதுல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, நபியே அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு, அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. இன்னும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் செவியேற்பவனாகவும், அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றாங்கிற வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இங்க சொல்லும் பொழுது, அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்திற்காக எடுத்துக்கொண்டு அப்படின்னு. அப்ப அந்த செல்வத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து ஜக்காத்து குடுக்கணும். இதன் மூலமாக அவருடைய உள்ளமும் புறம் என்ன செய்யும்? தூய்மையாகும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது. அப்ப ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக 2வது அம்சம், ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக நம்முடைய உள்ளமும், உள்புறமும், வெளிப்புறமும் என்ன செய்யும்? தூய்மையாக இருக்கிறத விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அதேபோல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, புகாரில 8வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்று முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் உறுதியாக நம்புதல், தொழுகை நிலைநிறுத்தல், ஜக்காத் வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமலான் மாசத்தில் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியின் மூலமாக இஸ்லாத்தினுடைய தூண்கள்ல ஒரு தூணாக இருக்கிறது ஜக்காத்தை கொடுத்து ஜக்காத் வழங்குறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பி வைக்கும்போது அவர்களுக்கு சொன்ன ஒரு உபதேசம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள் மூலமா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஆதை யமனுக்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிற நேரத்துல அவருக்கு சொன்ன உபதேசம், முஆதே நீங்க ஒரு மக்கள்ட்ட போறீங்க. அந்த மக்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க? வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று
நான் இறை தூதர் என்ற அந்த உறுதிமொழியின்பால் அவர்கள் நீங்க நினைச்சீங்க அலைங்க. அவர்கள் இதற்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்களுக்கு ஐவேளை தொழுகை நீங்க நினைச்சீங்க ஐவேளை தொழுகை அவர்களுக்கு கடமையாக்குங்கள். இறைவன் கடமையாக்கி இருக்கிறான் நினைச்சு நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் அவர்களின் செல்வந்தர்களிடமிருந்து பெற்று ஏழைகளுக்கு வழங்குவதாக அவர்களின் செல்வத்தில் இறைவன் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்க? அவர்கள் செல்வந்தர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, அந்த பொருளாதாரத்தை பெற்று அதை ஏழை மக்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுக்க வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு நினைச்சிருக்கிறான், கடமையாக்கி இருக்க என்பதை அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்களுக்கு கிடைச்சாங்க. அறிவுறுத்தல் அடிப்படையில அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த செய்தி புகாரில 1395வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இங்கேயும் ஜக்காத்தை அல்லாஹ் வலியுறுத்தி பேசுகிறான். அங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்றாங்க. அப்ப ஜக்காத் என்பதுல எல்லா முஸ்லிம்களும் அனைவருமே யோகிப்பித்திருக்கிறாங்க. அதை கொடுக்கணும். அது நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது இஸ்லாமுடைய தூண்களில் முக்கிய தூணாகவும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ஜக்காத்தை மறுக்கக்கூடியவர்கள் இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த புத்தகத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னா, மூன்றாவது இந்த ஜக்காத்துடைய பாடத்துல மூன்றாவது கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, அதனை மறுப்பவர்கள். ஏன்னா இந்த ஜக்காத்தை கொடுக்காம இருக்கக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். அதே நேரத்துல அந்த ஜக்காத்தை சரியான முறையில கணக்கிட்டு கொடுக்காத மக்களை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல ஜக்காத்தை கொடுத்தா பொருளாதாரத்துல ஏதாவது ஒரு குறைவு ஏற்பட்டுருமோங்கிற பயந்தும் நிறைய பேர் நினைச்சுறாங்க, கொடுக்காம இருக்கிறாங்க. அவர்களை குறித்தும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த பாடத்துல மூன்றாவது பாடமாக வரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜக்காத்தை மறுப்பவர்கள் தொடர்பான சட்டம். ஜக்காத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. கொடுத்தா செல்வத்துல இருந்து ஏதாவது குறைவு ஏற்பட்டுற மாதிரி, அல்லது கஞ்சத்தனம், தான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை தானே வச்சுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்காம அதை என்ன செய்யறது, வைத்துக் கொள்வது. இது போன்ற சில எண்ணங்களுடைய மக்களும் இருக்கிறாங்க. அவர்களை குறித்தும் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அதனாலதான் இவர்கள் இந்த அறிஞர் நம்ம இந்த புத்தகத்துல படிக்கிறோமா இல்லையா, இந்த புத்தகத்துல இந்த அறிஞர் அதனை மறுப்பவர்கள் தொடர்பாக வரக்கூடிய சில சட்டங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படி சொன்னா, அப்படி மறுக்கக்கூடியவங்க யாரு, என்ன அப்படி சொன்னா அதை சொல்றாங்க பாருங்களேன். அதாவது அறியாமை காலத்தில் அறியாமையின் காரணமாக யார் ஜக்காத் கடமை என்பதை மறுப்பாரோ அவர் புதிதாக இஸ்லாத்தை தலைவராகவோ அல்லது மக்களை விட்டு தூரமாக வசிப்பவராக இருந்தாலும் சரி, ஜக்காத் அவர் கடமை என்பது அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது முதல் வகையான ஒரு விஷயம். என்னன்னா, ஜக்காத் என்பதை பற்றி தெரியாத மக்கள் ரொம்ப தூரமா இருப்பாங்க. மக்களை விட்டு இஸ்லாமிய அந்த கல்வி படிப்பதை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கனால ஜக்காத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு ஜக்காத்தை பற்றி நம்ம என்ன முதல்ல சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு ஜக்காத்தை பத்தி என்னன்னே தெரியாம இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கணுங்கிற என்ன வரும். அப்ப அவங்களுக்கு முதலாவது ஜக்காத்தை கொடுக்கணும், ஜக்காத்து கடமை அப்படிங்கிற செய்தியை அவங்களுக்கு நம்ம எத்தி வைக்கணுங்கிறது முதன்மையான அவசியம். அப்படி தெரிஞ்ச பிறகு ஒருவர் ஜக்காத்து கடமை ஆயிருச்சு, ஜக்காத்து கொடுக்கணும், கொடுத்து ஆகணும், நம்முடைய செல்வங்கள்ல ஜக்காத்து கொடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த கல்வி அவர்களுக்கு பெற்ற பிறகும் அதை யார் மறுக்கிறாரோ, தன்னுடைய அந்த செல்வத்துல நிசாபுங்கிற அந்த அளவை அடைந்து, ஜக்காத்துடைய அந்த அளவை அடைந்து யார் அது கொடுக்க மறுக்கிறாங்களோ, கண்டிப்பா அவர்களை பற்றி இஸ்லாத்துல அவர்களுக்கு என்ன இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, அவங்க காஃபிர் ஆயிட்டாங்க அப்படிங்கறத இஸ்லாம் சொல்லுகிறது. ஜக்காத் கடமை நமக்கு சொல்றோம். கடமைன்னு ஆன பிறகு அதை யார் மறுக்கிறாங்களோ, ஜக்காத் கடமைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அது கொடுக்க யாரு மறுக்கிறாங்களோ, யாரு கொடுக்க முன் வரலையோ அவர்களை முன்னாடி நமக்கு கல்வி கொடுத்த கல்வியாளர்கள் சொல்றாங்க, அவரு முர்தத் ஆயிட்டாரு, இஸ்லாத்துட்டு வெளியே போயிட்டாரு, மார்க்கத்துட்டு என்ன செஞ்சாரு, வெளியே போயிட்டாரு, அவரு திரும்பி தௌபா தேடி என்ன செய்யணும், மார்க்கத்துக்குள்ள வரணுங்கிறதான் நமக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. அப்போ அவர் மக்களோடு வாழுகிறாரு, ஜக்காத்தை பத்தி தெரியுது, ஜக்காத்து கொடுக்கணும்னு தெரியுது, எவ்வளவு கொடுக்கணும் தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே கொடுக்க மறுக்கிறார் அவரு.
அப்படிப்பட்டவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார்னு அர்த்தம். ஓகேவா? தெரிஞ்சு கொண்டே மறுக்கிறவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படிங்கறத முதன்மை அம்சம். அதிலும் குறிப்பா சொல்ல போனா கஞ்சத்தனத்தின் காரணமாக ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறாங்கல்ல, அவர்களை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஜக்காத் என்பது நம் மீது விதியாக்கிய ஒரு கடமை. அது கஞ்சத்தனத்தின் காரணமாக அதை யாரு கொடுக்காம இருக்கிறோம், அவன் பாவின்னாங்க. ஆனா அவன் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டான். ஆனா அவனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது, அவனுக்கு ஒரு வழி அல்லாஹ் காண்பான். ஒன்று அவன் சொர்க்கத்தில் இருப்பான் அல்லது நரகத்தில் இருப்பான் என்று என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்பர் வந்து இதுல நோட் பண்ணாதனால, இன்ஷா அல்லாஹ் நம்பர் வந்த ஒரு நம்பர் நான் எடுத்து உங்களுக்கு என்ன செய்றேன், அத நான் சொல்றேன். அடுத்த வகுப்புல நீங்க ஞாபகப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அப்போ ஜக்காத்து கடமைன்னு தெரிஞ்சு கஞ்சத்தனத்தின் காரணமாக பயம் வருது. கொடுத்தா நம்மட்ட எல்லாம் போயிருங்கிற பயம் வருதுன்னா, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன விஷயம் என்னன்னா, அவன் ஒண்ணு சொர்க்கத்துல இருப்பான், அல்லது என்ன செய்வான், நரகத்துல இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது கஞ்சத்தனத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய விஷயம். அவன் பாவி, ஆ அவனா காபிராக மாட்டான் அப்படிங்கிற செய்தி இங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க அப்படிங்கிற செய்திய பார்க்கிறோம். அதே நேரத்துல வந்து இந்த ஜக்காத்தை கொடுக்காம இருப்பவர்களுக்கு ஆ புகாரில வரக்கூடிய ஹதீஸ் ஒண்ணு வருது பாருங்களேன். அதாவது 1400 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜக்காத்த கொடுக்கல அப்படின்னா, எப்படியெல்லாம் அன்றைக்கு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திய சொல்றாங்க. அபூபக்கர்ல அவங்க உமர்ல அவன்ட்ட சொல்றாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக தொழுகையும், ஜக்காத்தையும் பிரித்து பார்ப்பவர்களோடு போர் புரிய போறேன்னாங்க. தொழுகையும், ஜக்காத் யாரு பிரிச்சு பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? போர் செய்ய போறேன். ஜக்காத் என்பது செல்வத்திற்கு ஒரு கடமையாகும். அல்லாஹ் மீது ஆணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அவர்களிடம் வழங்கி வந்த ஒரு ஒட்டகக்குட்டி இவர்கள் வழங்க மறுத்தாலும் கூட, அதை மறுப்பதற்காக நான் அவர்களிடம் போர் செய்வேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கொடுத்து வந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு கொடுக்கல. அப்படி கொடுக்காம இருந்தா நான் கண்டிப்பா என்ன செய்வேன்? போர் செய்வேன்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சுறாங்க சொல்லக்கூடிய செய்திய நாம் பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன தெரிய வருதுன்னா, அப்ப எந்த அளவுக்கு ஜக்காத் வலியுறுத்தப்பட்ட ஒரு ஃபர்லான ஒரு கடமையாக இருக்குங்கிறத நம்மால புரிய முடிகிறது. அப்போ அது மறுக்கக் கூடாது. மறுத்து அவர்களோடு போர் புரியலாம் அளவுக்கு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தான் இங்கே பிரதான விஷயமாக இருக்கிறது. ஓகேவா? இது அபூபக்கருடைய காலமாக இருக்கட்டும், அவர்களுக்கு பின்னாடி வந்த கலீஃபாக்களாக இருக்கட்டும், இதை முறைப்படி என்ன செஞ்சாங்க? பேணி அதை வாங்கி மக்களிடத்துல அத சரியான முறையில அத நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கிற செய்திகள் நம்ம நினைச்சிடும் பார்க்கிறோம். அப்ப ஜக்காத்தை கொடுக்க மறுக்கிறது என்பது, ஒன்று வேண்டுமென்றே தெரிந்து கொண்டே மறுத்தால் அவன் காஃபிர், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான். கஞ்சத்தனத்தின் காரணமாக ஒருத்தர் கொடுக்க மறுக்கிறாரு. குடுத்தா என்கிட்ட காசு இல்லாம போயிரும். எங்களுக்கு இருக்கிறதே கம்மிதான். அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் செல்வத்த குடுத்தாலும் மனுஷன்ட்ட ஒரு எண்ணம் வருதா இல்லையா? செல்வம் அவ்வளவு இருந்தாலும் கூட சில பேர்ட்ட இந்த கொடுக்கணும் ஒரு எண்ணம் என்ன செய்யாது? வராது. இதுதான் ஒரு வகையான கஞ்சத்தனம். சிக்கனம் என்பது வேறு, கஞ்சத்தனம் என்பது வேறு. செல்வங்கள் இருந்தாலும் கூட தனக்கு இது இல்ல, அது இல்லன்னு சொல்லி தங்களிடத்திலே பதுக்கக்கூடிய மக்களை எத்தனை பேரை பார்க்கிறோம். இப்படி கஞ்சத்தனத்தின் காரணமாக அதை கொடுக்க மறுத்தாங்கன்னு சொன்னா, அவன் பாவியாவான். அவனை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒன்று அவன் நரகத்தில் இருப்பான் அல்லது சொர்க்கத்தில் இருப்பான்னு சொன்னா, அதற்கான தண்டனையை அவன் பெற்றுக்கொண்டு என்ன செய்வான்? சொர்க்கத்துக்கு வருவாங்கிற செய்தியினுடைய விளக்கமாக நமக்கு தெரிகிறது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 5வது விஷயம் என்னன்னா, ஜக்காத் கடமையாக்கக்கூடிய செல்வங்கள். ஜக்காத் வந்து எதன் மீதெல்லாம் கடமை? எதன் மீதெல்லாம் ஜக்காத் வந்து கடமையாக இருக்கிறது? அது எவ்வளவு குடுக்கணும்? யாருக்கெல்லாம் குடுக்கணும்? அது பற்றியான பாடங்கள படிக்க போறோம். 5வது விஷயம் என்ன? ஜக்காத் கடமையாக்கக்கூடிய செல்வங்கள். எதன் மீதெல்லாம் ஜக்காத் கடமை? எந்தெந்த பொருள் மீது ஜக்காத் கடமை அப்படி சொன்னா, 5 வகையான செல்வத்தில் ஜக்காத் கடமைன்னு சொல்லி நமக்கு நினைச்சுறாங்க. அறிஞர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் மூலமாக நமக்கு குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நமக்கு நினைச்சிருக்கிறாங்க. வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. 5 வகையான செல்வத்தில் ஜக்காத் கடமையாகும். அதுல முதலாவது என்ன? கால்நடைகள். கால்நடையின் மீது ஜக்காத் கடமை. ஒட்டகம், மாடு, ஆடு ஆகியவை இதில் அடங்கும். முதல்ல 5 வகையான செல்வத்தில் ஜக்காத் கடமை. அதுல முதலாவது வகை என்ன? கால்நடைகள். கால்நடைகளுக்குள்ள ஒட்டகம், மாடு, ஆடு இவெல்லாம் இதுல என்ன செஞ்சிரும்? அடங்கிரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்களேன். ஒட்டகங்களின் உரிமையாளர் அவற்றுக்குரிய கடமைகளை செய்யாமல் இருந்தால், மறுமை நாளில் அவை முன்பு ஒருபோதும் இருந்திராத அளவிற்கு கொழுத்த நிலையில் வரும்.
அவற்றுக்காக அவர் விசாலமான ஒரு மைதானத்தில் உட்காருவார். அந்த ஒட்டகங்கள் குதித்தோடி வந்து தம் கால்களால் அவரை மிதிக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லிம்ல 1806வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முதல்ல வந்து கால்நடைகள்ல வந்து ஒட்டகம், மாடு, ஆடு. இதுல ஒட்டகத்தினுடைய அந்த ஒட்டகத்துக்கு யார் ஜக்காத்து கொடுக்கலையோ, அந்த ஒட்டகம் நாளை மறுமை நாளில் கொடுக்காதவனுடைய கொடுக்காதவனை வந்து ஒரு மைதானத்தில் உட்கார வைத்து, இங்கு உலகத்தில் இருந்த தோற்றத்தை விட பிரம்மாண்டமான தோற்றத்தில் நாளை மறுமையில் அந்த ஒட்டகம் வந்து அவர் என்ன செய்யுமா? அவரை மிதிக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல மாடுகளின் உரிமையாளர் அவற்றுக்குரிய கடமையை செய்யாமல் இருந்தால், மறுமை நாளில் அவை மிக பெரிதான தோற்றத்தில் வந்து அவரை ஒரு விசாலமான மைதானத்தில் உட்கார வைத்து, அந்த மாடுகள் வந்து அவரை கொம்புகளால் முட்டும், கால்களால் மிதிக்கும் என்று வரக்கூடிய செய்தியும் அதே ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆடுகளின் உரிமையாளர் அவற்றுக்குரிய கடமையை செய்யாமல் இருந்தால், அவை முன்பு இருந்ததை விட பெரியவையாக மறுமை நாள் பெரியவையாக மறுமை நாளில் வந்து அவருக்கு முன் ஒரு விசாலமான ஒரு தோற்றத்துல அவருக்கு முன் வந்து அவர் என்ன செய்யும்? கொம்புகளால் முட்டி கால்களை என்ன செய்யும்? அதை என்ன செய்யும்? மிதிக்கும். அந்த ஆடுகளின் கொம்பையற்றவையோ கொம்பு முறியவே இருக்காது. எல்லாமே அந்த ஆடு என்ன செய்யும்? கொம்புடையதாக என்ன செய்யும்? இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு கால்நடைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கல அப்படிங்கிறத கொடுக்காமல் இருந்தால் எந்த மாதிரியான தண்டனை என்பதை இந்த ஹதீஸ் எல்லாம் தெரிய முடிகிறது. அப்போ கால்நடைகளுக்கும் ஜக்காத் இருக்கிறது. இரண்டாவது நாணயங்களுக்கும் ஜக்காத்து உண்டு. தங்கம், வெள்ளி மற்றும் இன்று புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் இவையும் ஜக்காத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இது இரண்டாவது அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது 9 அத்தியாயத்தோடு 34வது வசனம். எவர்கள் பொன்னையும் வெள்ளியும் சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாம இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நோவினை செய்ய வேதனை ஒன்று நபியே நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை நான் பார்க்கிறோம். அப்போ தங்கம், வெள்ளி மற்றும் இன்று புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் போன்ற பொருளுக்கும் என்ன இருக்கிறது? ஜக்காத்து இருக்கிறது. ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி இந்த வசனத்தில் நமக்கு தெரிய முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, பொன், வெள்ளி போன்ற கருவூல செல்வங்களில் சேகரித்து வைத்திருக்கும் ஒருவர் அவற்றிற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றாமல் இருந்தால், மறுமை நாளில் அவற்றை நரக நெருப்பில் இட்டு உருக்கி உலோகங்களாக அதை மாற்றி அவருடைய விழாப்புறங்களிலும் நெற்றியிலும் சூடு போடப்படும். இறுதியில் அல்லாஹ் தன் அடியார்களுடைய ஒரு நாளில் அந்த நாளின் அளவு 50,000 ஆண்டுகளாகும் தீர்ப்பளிப்பான். பிறகு அவன் செல்லக்கூடிய சொர்க்கத்தின் பாதையில் அவர் நரகத்தின் பாதை காண்பான். அல்லாஹ் தஆலா அருமை நாளிலே அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய விஷயம் இது. அப்ப இந்த தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா, இது அல்லாஹ் உருக்கி உலோகங்களாக மாற்றி அதை கொண்டு அல்லாஹ் தஆலா நிச்சயம் மனிதர்களுக்கு சூடு போடுவான். விழாப்புறங்களிலும் அதே நேரத்துல நெற்றியிலும் அவர்களுக்கு சூடு போடப்படும். தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. மூன்றாவது விஷயம் வியாபார பொருட்களுக்கும் ஜக்காத் இருக்கிறது. லாபம் ஈட்டுவதற்காக விற்கக்கூடிய வாங்கும் பொருட்கள் அனைத்திற்கும் ஜக்காத்து கடமை. லாபம் ஈட்டுவதற்காக விற்கக்கூடிய பொருளுக்கும் ஜக்காத்து கடமை. அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 267 வசனத்தில் பதிவு செய்கிறான், நம்பிக்கை கொண்டோரை, நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த தானியங்கள், கனிவகைகள் போன்றவற்றிலிருந்து நல்லவற்றையே தான தர்மங்கள் செலவு செய்யுங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வியாபார பொருட்கள் தான். நல்லா விளங்கிக்கோங்க. வியாபார பொருட்கள், அதாவது லாபம் ஈட்டுவதற்காக வேண்டி வியாபாரத்திற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளுக்கும் ஜக்காத்து இருக்கிறது அப்படிங்கிற செய்தி இங்க நாம் பார்க்க முடிகிறது. 3வது அம்சம். 4வது தானியங்கள், கனிவகைகள் இவைகளுக்கும் ஜக்காத் இருக்கிறது. உதாரணம் சொல்வதாக இருந்தால் கோதுமை, பார்லி போன்ற தானியங்கள், பேரித்தம்பழம், உலர்ந்த திராட்சை, கனிகள், இது போன்ற தானியங்களுக்கும் கனிவகைகளுக்கும் என்ன இருக்கிறது? ஜக்காத்து கடமை இருக்கு, ஜக்காத் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தில் 267 அதிலே சொல்றான் பாருங்களேன். நான் முன்பு சொன்ன அந்த வசனம் சொல்லி காட்டுறான்ல, பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்த இந்த தானியங்கள், கனிவைகள் போன்றவற்றில் நீங்க என்ன செய்யுங்க? செலவு செய்யுங்கள், தர்மத்தில் செலவு செய்யுங்கள் அப்படிங்கிற வசனம் வந்து இருக்கிறது.
6வது அத்தியாயத்தினுடைய 141வது வசனம். 6வது அத்தியாயத்தினுடைய 141வது வசனம். பந்தல்களில் படரவிடப்பட்ட கொடிகளும் படர விடப்படாத செடிகளும் பேரித்த மரங்களும் உள்ள சோலைகளும் புசிக்கத்தக்க விதவிதமான காய்கறி தானியங்களையும் ஒன்று போல வெவ்வேறாகவும் தோற்றமளிக்கும் ஜைத்தூன் அதே போல மாதுளை ஆகியவற்றின் அவனே படைத்தான். ஆகவே அவை பலனளித்தால் அவற்றின் பலனிலிருந்து புசியுங்கள். அவற்றை அறுவடை செய்யும் காலத்தில் அதற்குரிய கடமையான பாகத்தை கொடுத்து விடுங்கள். வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அவன் அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை அப்படிங்கிற 6வது அத்தியாயத்தோட 141வது வசனம். அப்ப இதன் மூலமாக இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகிறான்? தானியங்கள், கனிவகைகள் இது போன்ற பொருளுக்கு என்ன இருக்கிறது? ஜக்காத் இருக்குங்கிறத அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. புகாரில 1483 புகாரில 1483 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ஹதீஸு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், மழை நீராலோ ஊற்று நீராலோ தானாக பாயும் தண்ணீராலோ விளைவுவற்றின் 10ல் 1 பங்கு ஜக்காத் உண்டு. ஏற்றம் கமலை போன்று தண்ணீர் பாய்ச்சப்பட்டால் 20ல் 1 பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இதை இப்னு உமர்ல நினைச்சாங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்ப மழை நீர் ஊற்றி தானாக பாயக்கூடிய தண்ணீர் இது போன்ற விளைச்சல் இருந்து விளையக்கூடியவற்றுக்கு 10ல் 1 பங்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இதுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம். 5வது என்ன? உலோகங்கள், புதையல்கள், தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் அல்லாத பூமியிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய, அதாவது புதையல்களாக அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூமிக்குள்ள அடியில் நினைச்சிருக்கோம், புதைந்து கிடக்கும். அப்படி புதைந்து கிடக்கக்கூடிய அந்த உலோகங்களுக்கும் புதையல்களுக்கும் என்ன இருக்கிறது? ஜக்காத் இருக்கிறது. அதனுடைய அளவு என்னங்கிறத நம்ம அடுத்த நிச்சயம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இவைகளுக்கும் ஜக்காத் இருக்கிறது. அவங்களுக்கும் ஜக்காத்து கொடுத்தாக வேண்டுங்கிறதான் இங்கே 5வது விஷயமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புகாரில 1499 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க, புதையலில் 5ல் 1 பங்கு ஜக்காத்தாக வசூலிக்கப்படும். அப்போ இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? புதையலுக்கு என்ன கொடுத்தாகணும்? ஜக்காத்து கொடுத்தாகணும். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? தாவாரங்கள், உலோகங்கள், புதையல்கள் என்பவை, அப்போ இந்த தாவாரம் சொல்லக்கூடிய இடத்துல புதையல்கள் சொல்லக்கூடிய வசனத்தை வார்த்தை நினைச்சிருக்கிறாங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க நினைச்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உலோகங்களுக்கும் புதையல்களுக்கும் என்ன கொடுத்தாகணும்? ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படும் விஷயம். அதே போல ஜக்காத்து கடமையாக்கினுடைய நோக்கம், ஜக்காத்து கடமையாக்கினுடைய நோக்கம். இப்ப நம்ம பார்த்தது எதுக்கெல்லாம் ஜக்காத் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜக்காத்தை ஏன் அல்லாஹ் தாலா கடமையாக்கி இருக்கிறான்? அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய மக்சத் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தாலா வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்குத்தான் இந்த ஜக்காத் நினைச்சிருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். அந்த அளவுக்கு இந்த ஜக்காத்தின் மூலமாக நிறைய பலன்களும் நிறைய சிறப்புகள் என்ன செய்து இருக்கிறதுங்கிறது தான் இதனுடைய. இருந்தாலும் இந்த ஜக்காத்து கடமையாக்கினுடைய நோக்கத்துல முதலாவது விஷயம் என்னன்னா, செல்வத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், அதனை வளர்க்க வேண்டும், அதில் பரக்கத்து ஏற்படுத்த வேண்டும், அதில் உள்ள தீங்கையும் கெடுதையும் தூரமாக்க வேண்டும், ஆபத்துகளை விட்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு அம்சத்தில் தான் இந்த ஜக்காத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறார். எப்படி? செல்வத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், அதனை வளர்க்க வேண்டும். ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி செல்வங்கள் அதுல சுத்தப்படுத்தப்படுகிறது. அந்த செல்வத்தை கொடுப்பதன் மூலமாக தான் அது உங்களுக்கு மேலும் என்ன செய்யும்? அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு பரக்கத்து ஏற்படும். கொடுக்கும் பொழுதுதான் பரக்கத்து வரும். கொடுக்காம வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன செய்யாது? பரக்கத்து என்ன செய்யாது? இருக்காது. அதுபோல அந்த செல்வத்தின் மூலமா உங்களுக்கு ஏதாவது கெடுதிகளோ ஆபத்துகளோ ஏதாவது இருந்தால் இந்த ஜக்காத்து கொடுக்கும் மூலமாக அதை விட்டு நீங்க என்ன செய்யுங்க? பாதுகாக்கப்படுவீங்க. இதான் முதலாவது நோக்கம். ஜக்காத்து கொடுத்தா ஒண்ணு நீ சுத்தப்படுத்துறது, 2வது அது அதிகரிக்கும், 3வதுல பரக்கத்து இருக்குது. அந்த செல்வத்தின் மூலமாக ஏதாவது கெடுதல்களோ தீங்குகளோ உங்களுக்கு இருந்தா அது பாதுகாக்கும். உண்மையிலே இன்னைக்கு மணியை பத்தி சொல்லும் பொழுது 2 விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா,
மணி த ப்ராப்ளம் வாங்க. அதாவது மணி த மேட்டர் அப்படிம்பாங்க. அது எப்படின்னா, ஒரு காலம் வரைக்கும் செல்வம்ங்கிறது பெரிய ஒரு விஷயம். செல்வம் இல்லாத ஒரு வாழ்க்கையில இருக்க முடியாதும்பாங்க. அதையும் சம்பாதிச்சு ஒரு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? செல்வம் நோ மேட்டர்ம்பாங்க. மணிங்கிறது நோ மேட்டர். மணி ஒரு ப்ராப்ளமே கிடையாது. மணி ஒரு விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு மாறிருவாங்க. அப்ப செல்வம் ஒரு நேரத்துல அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. ஒரு நேரத்துல செல்வம் பிரச்சனை இல்லாம இருக்கிறது. ஒரு காலத்துல செல்வம் தான் பிரச்சனையாவே இருக்கும். இப்படிலாம் இருக்குது மனுஷன் வாழ்க்கையில. புரிஞ்சுங்களா? சம்பாதிக்க இன்னைக்கு பாருங்களேன், நீங்க பெண்களா நீங்கலாம் இருக்கிறீங்க. பெண்களா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க நகைகள நீங்க அணிஞ்சிருக்கிறீங்க. ஆ சில நேரங்கள்ல அது நமக்கு ஒரு சந்தோஷத்த அளிக்கக்கூடியதாக இருந்தாலும், சில நேரம் நமக்குள்ள ஒரு பயம் வந்துரும். அத பாதுகாக்கிற பயம் இருக்குதே, அத விட பெரிய பயம் எதுவுமே இருக்காது. பெண்களாகி இருக்கீங்க நீங்க உங்களுடைய நகைகள நீங்க பாதுகாக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. வீடுகள வச்சுட்டு வெளியில போயிட்டு வந்தா சிந்தனைக்குள்ள அங்க தான் ஓடும். அல்லது அது கழுத்திலும் கையில மாட்டிட்டு போனா கூட ஒரு பயம் நமக்கு என்ன செய்யும் இன்னைக்கு வருகிறது. அப்ப என்னன்னா இந்த ஆபத்து இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த கெடுதிகள், தீங்குகள் இதெல்லாம் நம்முடைய நம்ம சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தில் ஏற்பட்டுருமோங்கிற பயம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக அதிலிருந்து நீங்க என்ன செய்யலாம்? பாதுகாக்கலாம். அதிலிருந்து உங்கள தூரமாக்கலாம். அப்போ இது ஒரு நோக்கம். 2வது நோக்கம் என்ன? ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக அவர் தன்னை கஞ்சத்தனத்திலிருந்தும், அந்த உலோபித்தனம் சொல்லுவாங்க. அந்த உலோபித்தனத்திலிருந்தும், பாவங்கள் மற்றும் குற்றங்களிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஜக்காத் அவர்களை வழிவகுக்கிறது. அதிலிருந்து அவருக்கு அந்த ஜக்காத் நினைச்சு அவர பயிற்சியிலிருந்து அவர் உருவாக்குது. பயிற்சி குடுத்து உருவாக்கு. இது ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக அத என்ன செய்யுது, இந்த மாதிரியான பண்புகளிலிருந்து அவர் என்ன செய்யுது, வெளியே கொண்டு வருகிறதுங்கிற செய்திய பார்க்கிறோம். 3வது என்ன? ஏழைகளுக்கு ஆறுதலாகவும், வறியவர்களாக, இல்லாதவர்களாக இருப்பவருடைய தேவையை அது நிறைவேற்றுகிறது. உண்மையிலே ஜக்காத்து கொடுக்கும் மூலமாக ஏழைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன ஆறுதல் இருக்கு. அதேபோல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நான் நேத்து கூட கடந்த கிளாஸ்ல கூட ஒரு சகோதரி டவுட் கேட்டாங்க. மிஸ்கினுக்கும் ஃபக்கீருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க. மிஸ்கின்னா ஏழை, ஃபக்கீர்னா ரொம்ப அ கீழ்நிலையில் இருக்கிறவங்க. அப்போ ஏழை என்று சொன்னால் சம்பாதிப்பாங்க, இருக்கும். ஆனா அதைத் தாண்டி ஒண்ணும் இருக்காது. ஆனா இந்த நிலை கூட ஃபக்கீருக்கு இருக்காது. அது கூட கிடையாது. ஏழைகளோட ஒரு படி கீழ இருப்பாங்க. இப்படி இந்த மக்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த ஜக்காத் என்ன செய்யும்? பயன்பெறும் அப்படிங்கிறது 3வது அம்சம். 4வது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, சமுதாயத்தினுடைய மக்களுக்கு மத்தியில ஒரு நேசத்தையும், அவர்களுக்கு உண்மையும் ஒரு பொறுப்பை இந்த ஜக்காத் என்ன செய்யுது? ஏற்படுத்துகிறது. ஒருவர் ஜக்காத்து ஒரு ஏழையான ஒரு சகோதரனுக்கு வழங்குற நேரத்துல, அவருடைய உள்ளத்த அதன் மூலமாக ஒரு அன்பையும், ஒரு இணக்கத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? ஏற்படுத்துகிறான் இந்த ஜக்காத்தின் மூலமாக. 5வது விஷயம் என்ன? செல்வம் என்ற நிஅமத்தை வழங்கியதற்காக ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த ஜக்காத் என்ன செய்றான்? வழங்குகிறான். செல்வம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த செல்வத்தை கொடுத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த ஜக்காத் அவன் என்ன செய்றான்? கொடுக்கிறான். அதேபோல அ ஜக்காத்தை வழங்குவது அதனை நிறைவேற்றுபவருடைய அந்த ஈமானுடைய அந்த அவர் உண்மையிலே ஈமானோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றாக அது அமைகிறது. ஜக்காத்து கொடுக்கும் பொழுது உண்மையிலே ஒரு ஈமானோடு இருக்கிறார். அந்த ஈமானை பறைசாற்றக்கூடிய அம்சமாக அந்த ஜக்காத் என்ன செய்து இருக்கிறதுங்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல 7வது அம்சம், கடைசியா உள்ள 7வது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, ரப்புடைய பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடியதா. ரப்புடைய பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு நன்மையாக, ஒரு அமலாக, அதே நேரத்துல பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு அமலாகவும் இந்த ஜக்காத் இருக்கிறது. இதான் ஜக்காத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஜக்காத்து கடமையாக்கப்படுவதற்கான நிபந்தனை என்ன? அது இஸ்லாத்துல ஒரு சில நிபந்தனைகளை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு 5 5 நிபந்தனை நமக்கு கிடைச்சுறாங்க. 4 நிபந்தனை நமக்கு சொல்றாங்க. அது என்ன அப்படி சொன்னா, ஜக்காத் யார் மீது கடமை? அந்த கடமையாக்கப்படுவதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படி சொன்னா, முதலாவது அவர் முஸ்லிமாக இருக்கணும். அவர் காஃபிரா இருக்கக்கூடாது. காஃபிரா இருந்தா அவருக்கு ஜக்காத்து கடமை கிடையாது. அவரு முஸ்லிமாக இருக்கணும். முஸ்லிமாக இருந்தா தான் அவருக்கு ஜக்காத்து கடமை அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஓகேவா? அதேபோல 2வது அம்சம்.
சுதந்திரம். அவர் வந்து சுதந்திரமானவராக இருக்கணும். ஒரு அடிமையாகவோ அல்லது வந்து உரிமை பத்திரம் எழுதி கொடுக்கப்படாதவராக இருந்தால் அவர் மீது என்ன கிடையாது, ஜக்காத்து கிடையாது. சுதந்திரமானவராக நிச்சயம் இருக்கணும். இரண்டாவது அம்சம். மூணாவது அம்சம் என்ன அப்படி சொன்னா, நிசாபு. நிசாப் அப்படி சொன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இதுக்கு வந்து எதுக்கெல்லாம் ஜக்காத் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம், எதுக்கெல்லாம் ஜக்காத்து கடமைங்கிறத படிச்சோம். அந்த பொருள் வந்து நிசாப் அடைஞ்சிருக்கணும். அந்த அளவு ஒவ்வொரு பொருளுக்குமே அல்லாஹ் தாலா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிசாப், ஒரு அளவை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவை அடைகிற நேரத்தில் தான் அந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அதுக்கு பிறகு தான் நிசாப்னு சொல்லுவாங்க. அந்த நிசாப் அவர் அடைந்திருக்க வேண்டும். அடைந்திருந்தா மட்டும்தான் அவருக்கு ஜக்காத் என்னது கடமை அப்படிங்கிறது மூன்றாவது விஷயமாக இருக்கிறது. நாலாவது விஷயம் என்ன? ஒரு வருடம் பூர்த்தியா இருக்கணும். இது முக்கியமான விஷயம். நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வருடம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? அது பூர்த்தியாக இருக்கணும். அது அந்த ஒரு வருடம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இஸ்லாமிய மாதங்கள் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? ஆஹ் கணக்கிடப்பட்டிருக்கணும். இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அது கணக்கிடப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால் என்ன செய்யணும்? அடுத்த வருடம் கொடுக்கணும். இதுதான் ஜக்காத்தினுடைய அந்த நிபந்தனைங்கிறத நான் புரிந்து கொள்ள வேண்டும். 12 மாதங்கள் முழுமையடைந்திருந்தால் மட்டும்தான் அவர் ஜக்காத் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது இப்னு மாஜா என்கிற ஹதீஸ் கிரந்தத்துல வந்து 1792 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, கால சமீத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல் லா ஜக்காத்த ஃபீ மாலின் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல் அப்படின்னாங்க. செல்வத்தில் ஒரு வருடம் பூர்த்தியாகும் வரை அதில் ஜக்காத்து கடமை இல்லை. அப்போ ஜக்காத்து கடமை அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் பூர்த்தியா இருக்கணும். ஒரு வருஷம் பூர்த்தியா இருந்தாதான் ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப நீங்க போன ரமலான்ல நீங்க ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா இந்த ரமலான் ஜக்காத்து கொடுக்கணும். அந்த மாதிரி கணக்கு கால்குலேட். இந்த ஒரு வருடம் எப்போ பூர்த்தியா இருக்கணும் அப்படி சொன்னா எந்த இதுக்கெல்லாம் அந்த ஒரு வருடம் பூர்த்தியா இருக்கும்னா கால்நடை, நாணயம், வியாபார பொருட்கள் இதுக்குத்தான் ஒரு வருடம் பூர்த்தியா இருக்கணும். அதல்லாத கனிகள், உலோகங்கள், புதையல்கள் இது போன்றதுக்கு ஒரு நிபந்தனை கிடையாது. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவா படிக்க இருக்கிறோம். அப்ப இது வந்து ஜக்காத்துக்குரிய அந்த நிபந்தனைகள், சுருத்துகள் 4 சொல்லப்படுது. கடைசியா ஒரு பாடம் என்ன அப்படி சொன்னா, ஜக்காத் வந்து 2 வகைப்படும். ஒன்று செல்வத்திற்குரிய ஜக்காத்து, இன்னொன்னு வந்து உடலுக்குரிய ஜக்காத். செல்வத்துக்குரிய செல்வங்களுக்குரிய ஜக்காத்துங்கிறத நம்ம என்ன செய்வோம்? படிக்க இருக்கிறோம். உடலுக்குரிய ஜக்காத் என்பது ஜக்காத்துல் ஃபித்ர் அப்படி சொல்லக்கூடிய நம்முடைய இந்த நோன்புடைய மாதம் கடைசில நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். அது வந்து உடலுக்குரிய ஜக்காத். இன்ஷா அல்லாஹ் அத நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். ஓகேவா? அப்ப செல்வங்களுக்குரிய ஜக்காத்த நம்ம விரிவா படிக்க இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து ஜக்காத்தை பற்றியான ஒரு முன் விளக்கம் தான் இது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல வந்து ஜக்காத் வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வந்து எதுக்கெல்லாம் ஜக்காத்து கடமை, எவ்வளவு இருக்கணும். இப்போ நம்ம சமகாலத்துல வந்து பெண்கள் அணியக்கூடிய நகைகள், பெண்கள் அன்னைக்கு ஒரு சகோதரி டவுட் கேட்டிருந்தாங்க. நான் தங்கம் எவ்வளவு இருக்கணும், வெள்ளி எவ்வளவு இருக்கணும், எந்த அளவு தாண்டி இருக்கணும், அது எந்த நகையா இருக்கணும், அதுக்கெல்லாம் ஜக்காத்து கடமை. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து பெண்களாக இருக்கிறீங்க, உங்க வீட்டுல வந்து இப்ப திருமணம் முடிச்சு நீங்க வரும்பொழுது உங்க வீட்டுல நினைச்சிருப்பாங்க உங்களுக்கு நகை போட்டு அனுப்பியிருப்பாங்க. அப்ப அந்த நகைக்கு நாங்க ஜக்காத்து கொடுக்கணுமா, அல்லது நாங்க சம்பாதிச்ச நகைக்கு மட்டும் ஜக்காத்து கொடுக்கணுமா, அல்லது சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது இதுல. பெண்கள் அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஜக்காத்துக்கு உண்டா, அல்லது கணவன் மூலமாக சம்பாதிச்சு வரக்கூடிய அல்லது கணவனுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளுக்கு தான் ஜக்காத்தா அப்படிங்கிற பற்றியான விளக்கத்துல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல முடிச்சு படிக்க இருக்கிறோம். தங்கத்தை பற்றி, வெள்ளியை பற்றியும், கையில் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய செல்வங்களை பற்றி முடிச்சிருக்கிறோம், படிக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இதை பற்றியான ஒரு முழுமையான செய்திகளை மடிச்சு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய வகுப்பு இதோடு நம்ம முடித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் முழுமையாக எல்லாரும் அதை தவற விட்டுறாதீங்க. இப்போது அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம சொன்ன உடனே மாஷா அல்லாஹ்
டப்பு 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 டப்புன்னு கிளாஸ்ல எல்லாரும் வந்து ஆர்டர் ஆயிட்டாங்க. நான் வருவதற்கு முன்னாடியே ஆஜராயிட்டீங்க. ஏன்னா கடந்த வகுப்புல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் தான் முதல் ஜாயினா இருப்பேன். நான் வந்தா Zoom-ஏ ஆன் பண்ற மாரி இருக்கும். ஆனா இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நான் Zoom வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இதுதான் கல்வியினுடைய ஆர்வம் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்துக்காக நம்மள வந்து தயார்படுத்தும் பொழுது, நம்மள அதற்கு முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ரொம்ப முக்கியமான வேலைகள் இருக்கும். உண்மையிலே நம்மோட ரொம்ப முக்கியமான வேலைகளா இருக்கும். ஆனால் அதெல்லாம் காட்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய விஷயங்கள முற்படுத்தும்போது, நம்முடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இதுக்கு முற்படுத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்ம அந்த நம்முடைய இந்த காரியங்கள் எல்லாத்தையும் லேசாக்கி குடுப்பான். அதுபோல இன்னைக்கு எப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி இப்படி சீக்கிரமாக வந்து வகுப்புல உங்களுடைய ஆர்வங்கள நீங்க வந்து ஆர்வமா கலந்துட்டீங்களோ, அதுபோல அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் ஆர்வமா கலந்துக்கோங்க. ஜக்காத்த பத்தி இன்ஷா அல்லாஹ் என்னால முடிந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு குடுக்கணும்? எவ்வளவு இருக்கணும்? என்னென்னதுக்கெல்லாம் குடுக்கணும்? யாருக்கு குடுக்கணும்? அது எப்படி வந்து அ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியான விளக்கம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல படிக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த வகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொண்டு அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் முழுமையா கலந்து பயனடையக்கூடிய அதன் மூலம் நன்மையை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك